Cinderella by Charles Perrault. இது என்னது? Glass shoes, ma. Glass shoes. Very good. So, once upon a time, there lived a wealthy nobleman and his wife. ஒரு பணக்கார மனுஷன் இருந்தானா, ஒரு மேன் இருந்தானா. அவன் அவனோட வைஃபோட இருந்துட்டு வந்தானா. அப்போ டுகெதர் தே ஹேட் அ பியூட்டிஃபுல் பேபி டாட்டர். அவங்க ரெண்டு பேருக்கும், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை பிறந்துதான், ஒரு டாட்டர், பொன் குழந்தை. பியூட்டிஃபுல்லா இருந்தது, அழகா இருந்ததான். தே நேம்ட் ஹர், அதெல்லாம் சொல்லல, தே நேம்ட் ஹர் எல்லா. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா? எல்லான்னு பேர் வச்சிருக்கா. Sadly, the nobleman's wife passed away due to illness when Ella was a little girl. Illness na என்ன? Illness. Passed away due to illness na? உமாச்சி கிட்ட போயிட்டா. எதனால போயிட்டா? டியூ டு இல்னஸ். இல்னஸ்னா என்ன? உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. எல்லா குட்டி பொண்ணா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த நோபல் மேன் worried. நோபல் மேன் ரே கவலை. worriedனா என்ன? கவலை. எல்லா needs a mother to look after her with love and care. எல்லாக்கு அம்மா வேணுமே, அம்மா இருந்தா தானே குழந்தைய நன்னா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம்? So he married another woman who had 2 daughters of her own. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாராம். அந்த லேடிக்கு ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருந்ததாம். ஆனா the nobleman's second wife, first wife எல்லாவோட அம்மா, second wife இந்த 2 பொண்ணுங்க வச்சிருக்கால அவங்க was a proud and haughty woman. அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிறது தான் எல்லாமே பெஸ்ட், மத்தவா கிட்ட இருக்கிறதெல்லாம் கம்மி. நான் தான் எவ்வளோ நல்லா இருக்கேன், எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப பெருமையா தெரியுமா. When Ella grew up to be a beautiful young girl full of goodness and kindness, the woman became jealous of her. Ella made her own daughters look second best. அப்போ Ella எப்படி வளர்ந்தாலாம்? grew upனா என்ன? When Ella grew up to be a beautiful young girl, ஒரு அழகான பொண்ணா, சின்ன பொண்ணா வளரும் போது அவ எப்படி இருந்தாலாம்? ஃபுல் ஆஃப் குட்னஸ். அவகிட்ட எல்லாமே நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், கைண்ட்னஸ். எல்லார்கிட்டையும் கைண்டா இருப்பா. கைண்டா இருக்கிறது தான் என்ன பட்டோ? அன்பா இருப்பா. ஓகேவா? யாரையும் ரூடா பேச மாட்டா, பொலைட்டா தான் பேசுவா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ கைண்டா இருப்பாலாம் எல்லாம். The women became jealous of her. அந்த சித்திக்கு பிடிக்கலையாம் எல்லாவ. என்னடா அது, இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ கைண்டா இருக்கா, எல்லாருக்கும் எல்லான்னா ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னுட்டு நினைச்சாலாம். எல்லாம் மேட் ஹர் ஓன் டாட்டர்ஸ் லுக் செகண்ட் பெஸ்ட். அப்போ அந்த லேடி என்ன நினைச்சுட்டு இருக்கா? என்கிட்ட இருக்கிற 2 பொண்ணுங்க தான் பெஸ்ட், மற்றவங்க எல்லாம் பெஸ்ட் இல்லைன்னு நினைச்சா. ஆனா எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருந்தாலாம். அவங்க பொண்ணுலாம் செகண்ட் தான் இருந்தாங்களாம், பெஸ்டா இருக்கிறதுல. ஸோ த உமன் அண்ட் டாட்டர் ஸ்டார்டட் ட்ரீட்டிங் எல்லா க்ரூவலி. அதனால என்ன பண்ணாங்க? அந்த சித்தியும் அவங்களோட 2 பொண்ணும் சிண்ட்ரெல்லாவை எப்படி நடத்தினாங்க? ட்ரீட்னா நடத்துறது. எப்படி நடத்தினாங்க? பேடா, க்ரூவலா, கொடூரமா நடத்தினாங்க. என்ன பண்ணாங்க? இதான் அந்த சித்தி. எல்லா வாஸ் மேட் டு வேர் rags and do all the housework. அப்போ அந்த சும்மா கோணி பையில துணி தைக்கிற மாதிரி ஒரு துணி தைச்சு கொடுத்துருவாங்களாம். அங்கங்க கிழிஞ்சு இருக்குமா. அப்போ ஒரு கோணி பை மாதிரி ஒரு துணி கொடுத்து தைச்சு கொடுத்துருவாளாம். அழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாளாம். அண்ட் டூ ஆல் த ஹவுஸ் ஒர்க். எல்லாக்கு வீட்டு வேலையா கொடுத்து தள்ளிட்டாலாம். வேற ஹவுஸ் ஒர்க்னா என்ன? அப்போ she had to scrub the floors. scrub the floors-னா என்ன அர்த்தம்? மாப்பா போட்டு பெருக்கி அதெல்லாம் பண்றாளாம். இத போட்டு மாப்பா போட்டு தொடப்பத்தை போட்டு பெருக்குறாளாம். அந்த மாதிரி வீட்டு வேலையா அவளுக்கு. அப்படியாம்மா? ஓஹோ. and clean the bathrooms அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்றாளாம். அவளுக்கு நாட்டம் அடிக்குதான். and wash the utensils daily. அவ பாத்ரூம் எல்லாம் அலம்பறாளாம். she slept in a small attic on a miserable bed made of straws while her sisters
slept on beds with the softest pillow in the finest rooms of the house. Ella was made to sleep in a small attic on a miserable bed. அப்படின்னா என்ன அர்த்தம்? புசு புசும் பெட்ல தான் படுத்துக்கிறாளாம். சித்தியெல்லாம் சாஃப்ட் பெட்ல படுத்துக்கிறாளாம். அந்த எல்லா வந்து மிசரபிள் பெட்டு நன்னாவே இல்லையா, அந்த பெட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கான். ஸ்ட்ராஸ் மேட் ஆஃப் ஸ்ட்ராஸ், வெக்கல் இருக்குல்ல வெக்கல், அந்த வெக்கலால தான் அந்த பெட்டு பண்ணியிருக்காளாம். அந்த பெட்டில் போய் எல்லா படுக்க விட்டுட்டாளாம். ஆனால் அவ சித்தி அவ 2 பொண்ணுங்கள்லாம் எதில் படுத்துட்டாளாம்? நல்லா புசு புசுன்னு பில்லோ, தலகாணி, பில்லோன்னா என்ன, தலகாணி, தலையானையும் நல்லா பெட்டு சூப்பர் பஞ்சு மெத்தை, அந்த மெத்தையிலலாம் படுத்துட்டு அவெல்லாம் தூங்குறாளாம். இவளுக்கு மட்டும் இதை கொடுத்துட்டாளாம். அப்போ என்னாச்சு, ரூம்ஸ் ஆஃப் த ஹவுஸ் பெரிய ரூமா, அவள் சித்திக்கும் பொண்ணுக்கும், எல்லாருக்கும் மாத்திரம் குட்டி ரூமா. பரன் மேலே சும்மா அட்டிக்னா சும்மா அந்த குட்டியாக ஒரு ரூம், ஸ்டோர் ரூமாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அது மாதிரி எல்லாம் சஃபர்ட், பரன் மாதிரி இருக்கும் சின்னதாக மேலே. எல்லாம் சஃபர்டு இன் சைலன்ஸ் அண்ட் டேட் நாட் டெல் ஹர் ஃபாதர். எல்லாம் வந்து என்னடா என்ன எப்படி குடும்பப்படுத்துறா அப்படின்னு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணாலாம். ஆனால் அவள் அப்பாட்ட சொல்லலையா. சொன்னால் அவள் சித்தி வந்து அவள் அப்பாவையும் திட்டிடுவா. ஹர் மதர் ரூல்ட் ஓவர் அண்ட் கம்ப்ளீட்லி. அந்த சித்திக்கு அவள் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஹவுஸ் ஒர்க் எல்லா யூஸ் டு ரெஸ்ட் நியர் த ஃபயர் பிளேஸ். அந்த அப்போல்லாம் ஹீட்டர் இருக்காது, இந்த ஃபயர் பிளேஸில் நெருப்பு எரிய வச்சுருவா. அப்போது நெருப்பு எரியும் போது தான் என்ன ஆகும், கொஞ்சம் வார்மாக இருக்கும். அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஹவுஸ் ஒர்க் எல்லா யூஸ் டு ரெஸ்ட் நியர் த ஃபயர் பிளேஸ். ஷி வுட் ஆஃபன் கிவ் கவர்ட் வித் சிண்டர்ஸ் அண்ட் ஆஷஸ். அப்போது அந்த நெருப்புலேருந்து வர அந்த ஒரு ஆஷ் கறி சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவன் மேலே பட்டுடுமா. அவள் அங்கேயே படுத்து தூங்குறதுனால அவன் மேலெல்லாம் ஆயிடுமா அந்த கறி. ஸோ ஹர் சிஸ்டர்ஸ் நேம்ட் ஹர் சிண்ட்ரலா. அவள் சிஸ்டர் என்ன பேர் வச்சா, சிண்டர்ஸ் அண்ட் ஆஷஸில் ஃபுல்லாக அவள் இருக்காங்கிறதுனால உன் பேர் வெறும் எல்லா கிடையாது, இனிமேல் உன் பேர் சிண்ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஹவவர் சிண்ட்ரலா ஸ்டில் லுக்டு ஃபார் மோர் பியூட்டிஃபுல் தேன் அ ரிச்லி ட்ரெஸ்டு சிஸ்டர்ஸ். எப்போ மூஞ்செல்லாம் கறியாக இருந்தாலும் இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவள் வந்து சிண்ட்ரலா ரொம்ப அழகாக இருந்தாலாம். யாரை விட, அவளோட 2 சிஸ்டர்ஸை விட ரொம்ப அழகாக இருந்தாலாம். ஒன் டே சிண்ட்ரலாஸ் ஃபேமிலி ரிசீவ்ட் அன் இன்விடேஷன். சிண்ட்ரலா ஃபேமிலிக்கு ஒரு இன்விடேஷன் வந்துதான். த கிங்ஸ் சன் வாஸ் கிவிங் அ கிராண்ட் பால் அட் த ராயல் பேலஸ். கிங்கோட சன் யாரு, பிரின்ஸ் என்ன கொடுக்குறாராம், வாஸ் கிவிங் அ ராயல் கிராண்ட் பால். பால்னா என்ன, கிராண்ட் பால்னா என்ன, டான்ஸ் ஆடுவாங்க எல்லாரும் ஹஸ்பண்டோட வைஃபோட. அப்படியா? he had வருமா? அப்படியாம்மா, சரிம்மா, அப்படின்னா அப்படிதாம்மா. he had invited the finest ladies and gentlemen in the kingdom. இந்த நாட்டில் யார் யார் இருக்காளோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காளாம். அப்போ என்னாச்சு, சிண்ட்ரலா சிஸ்டர்ஸ் வெரி எக்ஸைட்டட். சிண்ட்ரலா சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப குஷியாயிடுச்சான். ஐ ஷால் வியர் அ ட்ரெஸ் மேட் ஆஃப் த ஃபைனஸ்ட் சில்க் அண்ட் டியாரா ஆஃப் டைமண்ட்ஸ். அப்போது என்ன நினைக்கிறா, நான் வந்து ஐ ஷால் வேர் அ ரெட் ட்ரெஸ் மேட் ஆஃப் த ஃபைனஸ்ட் சில்க், பட்டு துணியில் செஞ்ச ட்ரெஸ்ஸு நான் போட்டுண்டு வைர டியாரானா அந்த தலைமையில் ஒன்று வைப்பாங்க இல்லையா, டியாரா ஆஃப் டைமண்ட்ஸ், அது வைரத்தில் பண்ணதை நான் போட்டுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு எல்டர் சிஸ்டர் சொல்கிறாளாம். உடனே இவன் என்ன சொல்கிறாளாம், ஐ ஷால் வேர் அ க்ளோக் வித் கோல்டு ஃப்ளவர்ஸ். அப்போது என்னோட க்ளோக் இந்த மேலே ஒன்று போட்டிருக்கால அங்கி மாதிரி, அதை போட்டுண்டு அதில் என்ன இருக்கும், கோல்டு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அ நெக்லஸ் ஆஃப் எமரால்ஸ் said the younger sister. எமரால்ஸ் ஆன நெக்லஸை நான் போட்டுக்க போகிறேன் அப்படின்னு எங்கர் சிஸ்டர் சொன்னாலாம். சிண்ட்ரலா stood quietly in a corner listening to her sister's plan. சிண்ட்ரலா அமைதியாக ஒரு ஓரமாக, கார்னர்னா என்ன, ஒரு மூலையில் உட்காந்து இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கிறத கேட்குறாளாம். அப்போது she too wanted to go to the ball. அவளுக்கும் பாலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கான். Finally, she gathered some courage and asked, Mother, may I also go to the ball? அப்போ சித்தி கிட்ட போய் கேட்குறாளாம்,
தைரியத்தை வர வச்சுன்னு, அம்மா நானும் போட்டாமா பால்க்கு அப்படின்னு. யூ பீயிங் சில்லி, நீ என்ன அசட்டுத்தனமாக பேசுகிற? ஹவுஸ்மேட்ஸ் ஆர் நாட் இன்வைட்டட் டு த ராயல் பால். யாரான வீட்டில் வேலை செய்கிறவங்களாமா ராயல் பாலுக்கு கூப்பிடுவாங்க? இட் வுட் ஒன்லி மேக் த பீப்புள் லாஃப். அங்கே நீ வந்தேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. லாஃப்னா சிரிப்பாங்க. ஷவுட்டட் ஹர் மதர் ஆங்க்ரிலி வைல் ஹர் சிஸ்டர்ஸ் லாஃப்ட் ஹர் ஹார்ட்லெஸ்லி. அவ அம்மா ஏச்சா தெரியும் இல்லடா காரணம். அப்போ அவ அம்மா இவளை கத்துறத பார்த்து மற்ற 2 சிஸ்டர் என்ன பண்றாளாம்? சிரிக்கிறாளாம். அப்போ என்னாச்சு? ஒன் டே என்னாச்சு பட்டு? ஒன் டே on the day of the ball, Cinderella helped her sister get dressed perfectly even though they were horrible to her. Even though அதாவது இவங்க 3 பேருமே இவகிட்ட நல்லா நடந்துக்கல, பேடாக நடந்துக்கிறாங்க. ஆனாலும் அன்னைக்கு கிளம்பும் போது சிண்ட்ரெல்லா இவங்க 3 பேருக்கும் ஹெல்ப் பண்ணாலாம். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலாம். அவங்க இவங்க 3 பேரும் அவகிட்ட ஹாரிபிளாக நடந்துக்கிறாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறா? கைண்டாக இருக்கா. நல்லபடியாக தான் திருப்பி நடந்துக்கிறா. அவங்க என்ன அடிக்கிறாங்கன்னு நான் அவ திருப்பி அடிக்கலை. அவங்க என்ன ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு இவ அப்படிலாம் பண்ணலை. கைண்டாக அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்றா. தென் ஷி வாட்ச்டு ஃப்ரம் த டோர் ஸ்டெப். டோர்லேருந்து பார்க்குறா அவங்க கிளம்புறத. ஆஸ் ஹர் ஃபேமிலி லெஃப்ட் ஃபார் த பேலஸ் இன் அ கேரேஜ். அவங்க வண்டி எடுத்துட்டு பேலஸ்க்கு போகிறத பார்க்குறா சிண்ட்ரெல்லா. புவர் சிண்ட்ரெல்லா வாஸ் அலோன் அண்ட் ஹார்ட் ப்ரோக்கன். அவளுக்கு மனசே உடஞ்சு போச்சான். என்னடா இது, நம்ம மட்டும் போக முடியேன். ஷி ஃபெல் டு த கிரவுண்ட் அண்ட் ஸ்டார்டட் க்ரையிங். கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாளா. ஐ விஷ் ஐ குட் கோ டு த பால். ஷி சாப்டு சாஃப்ட்லி அஸ் டியர்ஸ் ரோல் டவுன் ஹர் சீக்ஸ். அப்போ எனக்கும் பாலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அழும்போது கண்லேருந்து என்ன வந்தது? தண்ணி வந்தது. அப்ப யாரு வந்தா? Suddenly Cinderella heard someone speak in a kind gentle voice. Cinderella ஒரு குரல் கேட்டுதான். ரொம்ப அன்பா பொலைட்டா ஜென்டிலா ஒரு குரல் கேட்டுதான். Do not cry my child. அழாத குழந்தை அப்படிங்கிறாளாம். She looked up to see who it was. யாருடா அது நம்மளை குழந்தைன்னு சொல்றது அப்படின்னு நிமிர்ந்து பார்க்கறாளாம். She looked up to see who it was, but she could not believe her eyes. அவளாலேயே நம்ப முடியலையா. A fairy had appeared in front of her. அவளுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? fairy வந்திருக்கா. The fairy said, the பாரு இதான் fairy. ஆமா, கையில என்ன வச்சுட்டு இருக்கா fairy? கையில மேஜிக் வேண்ட். இது என்ன பண்ணோம்? The fairy said, my dear Cinderella, I am your godmother. நான் தான் உன்னோட ஏஞ்சல். I have been watching over you secretly since you were a baby. நீ குட்டி குழந்தையா இருக்கும் போதேலேருந்தே நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். I am here to make your wish come true. நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன். Do as I say. நான் சொல்ற மாதிரி செய். And you shall go to the ball. நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா உனக்கு பாலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குல்ல, போகலாம் அப்படின்றாலாம். Cinderella smiled and got up on her feet. டபக்குன்னு ஏந்துட்டாலாம். got up on her feetனா ஏந்துட்டாலாம், காலில் ஏந்து நின்னுட்டாலாம். bring me a pumpkin. என்ன கேட்டாலாம்? ஒரு pumpkin. instructed the fairy. Cinderella ran into the garden and returned with the finest pumpkin she could find. பம்கின் எடுத்துனுவான்னு சொன்னோடனே bring me a pumpkin சொன்னோடனே சிண்ட்ரெல்லா ran to the garden. தோட்டத்துக்கு ஓடி இருக்கிறதுலையே எந்த பம்கின் அழகா இருக்குன்னு பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு வரா. The fairy touched it with her magic wand. அந்த பம்கினை மேஜிக் வேண்டால தொட்ட உடனே என்னவா மாறிடுச்சு? at once, ஒரு செகண்ட்ல it turned into a magnificent coach. பெரிய கோச்சா மாறிடுச்சான். நெக்ஸ்ட் the fairy asked Cinderella to bring 6 white mice, 1 fat rat, 6 lizards. எத்தனை வெள்ளை எலி? 6. 6ன்னா என்ன? 6 வெள்ளை எலி, white mice, 1 fat rat, ஒரு குண்டு பெருச்சாலி. ஆமா அந்த மாதிரி. and 6 lizards. 6 lizardனா என்ன?
பள்ளி பள்ளி எடுத்துன்னு வர சொன்னாலாம். The fairy turned the lizards. turned the white mice into white horses. அப்போ வெள்ளை எலியெல்லாம் என்னவா மாத்திட்டா மேஜிக் வாண்ட வச்சு? Ha ha half. Ha ha horse, white horse ஆ மாத்திட்டா. The rat into a coachman. அந்த ஒரு குண்டு பெருச்சாலி என்னவா மாத்திட்டா? வண்டி ஓட்டுற கோச்மேன். கோச் ஓட்டுற பேரு கோச்மேன். And the lizards into well dressed footman. அப்போ பல்லி எல்லாம் என்னவா மாத்திட்டா? footman. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃபுட்மேனா மாத்திட்டாலாம் இந்த மேஜிக் ஃபேரி பார் கையில மேஜிக் பாயிண்ட் வச்சுட்டு இருக்கா பார். The fairy asked, "Are you happy now, dear?" நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா? Yes, I am godmother. ஆமா godmother, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், said Cinderella. But must I go to the ball dressed in these rags? இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுண்டா நான் வந்து பாலுக்கு போறது அப்படின்னு கேக்குறா. Must I go to the ball dressed in these rags? அப்படின்னு கேக்குறா. The fairy smiled and waved her magic wand. In an instant, Cinderella found herself dressed in the most beautiful gown with delicate glass slippers on her feet. அந்த மேஜிக் வேண்ட் ஆட்டினோடனே ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்காளாம். காலில் ஒரு கிளாஸ் ஷூஸ் போட்டு இருக்காளாம். Enjoy the ball, Cinderella, said the fairy. But remember, you must leave the ball before midnight. என்ன சொல்றா? நீ நல்லா என்ஜாய் பண்ணு பால், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ. பட் ரிமெம்பர்னா என்ன? ஞாபகம் வச்சுக்கிறது. You must leave the ball before midnight. என்ன சொல்றா? 12 o'clock முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். அப்போ எல்லா மேஜிக்கும் முடிஞ்சு போயிடும். வெரி குட். அப்போ மிட் நைட்டுக்கு முன்னாடி 12 மணிக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வரலையோ, 12 மணி ஆச்சு கிளாக்ல, my spells will be broken and everything will become what it was before. என்னோட மேஜிக் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ கோச் என்னவா ஆயிடும்? பம்கின் ஆயிடும். திருப்பி வெள்ளை எலி ஹார்ஸ் எல்லாம் வெள்ளை எலியா மாறிடும். அந்த கோச்மேன் பெருச்சாலியா மாறிடும். அந்த மாதிரி ஃபுட்மேன்லாம் லிசார்டா மாறிடும், பழையபடி ஆயிடும் சொல்றா. அப்போ என்ன ஆச்சு? ஐ வில் ப்ராமிஸ் சிண்ட்ரெல்லா என்ன சொல்றா? கவலைப்படாத காட்மதர், நான் வந்து உன்னை கண்டிப்பா நான் வந்து இது பண்ணிடுறேன், திரும்பி வந்துருவேன். தேங்க்யூ காட்மதர், தேங்க்யூ சொல்லிட்டு தென் சிண்ட்ரெல்லா செட் ஆஃப் ஃபார் த பேலஸ் இன் அ மேஜிக்கல் கோச். அந்த மேஜிக் கோச் எடுத்துட்டு சிண்ட்ரெல்லா எங்க போறா? பேலஸ்க்கு வரா. சிண்ட்ரெல்லா இது அவ சிஸ்டர்ஸ், 2 சிஸ்டர்ஸ். சித்திலாம் இல்ல, இங்க இல்ல. When Cinderella reached the palace, the prince was told that a great princess has arrived. அப்போ போய் பிரின்சஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கிரேட் பிரின்சஸ் வந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே பிரின்ஸ் வந்து immediately ran out to receive her. வாசல்ல போய் வாங்கன்னு சொல்லி அவளை கூட்டின்னு வராங்க. He instantly fascinated by her beauty and grace. அவ ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து பிரின்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. As Cinderella entered the hall with the prince, சிண்ட்ரெல்லா என்ன பண்றா? பிரின்ஸோட அந்த பால் நடக்கிற ஹாலுக்கு நடந்து வரா. வந்தோடனே எவ்ரி கெஸ்ட் அட் த பால் ஸ்டாப்ட் டு பிஹோல்ட் ஹர் மேக்னிஃபிஷியன்ஸ். அவ ரொம்ப அழகா மேக்னிஃபிஷியன்டா பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வரத பார்த்துட்டு எல்லாரும் அவளையே திரும்பி பார்க்கறாங்களாம். Even her sisters admired her from a corner, although they did not recognize her. அவங்க சிஸ்டர்ஸ் கூட அவளை பார்க்கறாங்களாம். என்னடா யாரா இந்த பிரின்சஸ் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு பார்க்கறாங்களாம். அவங்களுக்கு இது யாருன்னே தெரியலையா? ரெக்கக்னைசர். தே டிட் நாட் ரெக்கக்னைசர். இது சிண்ட்ரெல்லா, நம்ம வீட்டில் வேலை செய்வாளே அவன்னு அவங்களுக்கு அடையாளமே தெரியலையா. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாறிட்டாலாம். The princess invited Cinderella to dance with them. Prince என்ன கேட்குறாரு? Will you dance with me? என் கூட டான்ஸ் ஆடுறியான்னு கேட்குறாங்க. They danced together for hours. மணிக்கணக்கா டான்ஸ் ஆடுறாலாம். And could not take their eyes off each other. 2 பேருக்கும் பிடிச்சி போச்சான். அப்போ என்னாச்சு? Cinderella had never been so happy in her life. ரொம்ப சந்தோஷமா இருந்தாலாம். அப்போ she forgot about the fairy's warning and lost the track of time. என்னாச்சு? ஃபேரி ஒரு எச்சரிக்கை பண்ணா. வார்னிங்னா என்ன? என்ன சொன்னா? என்ன எச்சரிக்கை பண்ணா?
எதை ஞாபகம் வச்சுக்க சொன்னா? 12 o'clock மேல நான் மேஜிக்லாம் பாரு, கிளாக் என்ன ஆக போகுது? 12 o'clock. ஆக போகுது. இன்னும் 2 minutes தான் இருக்கு. அப்பதான் ஞாபகம் வந்துதான் ஓட ஆரம்பிச்சிட்டாலாம். Fairies warning and lost track of time. Soon the clock began to strike 12. அப்போ clock 12 மணி ஆனோடனே goodbye your highness, I must leave. என்ன சொல்றா? பிரின்ஸ் கிட்ட நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு said Cinderella to the prince. Then she turned around hastily. வேகமா திரும்பி ran out of the palace. பேலஸை விட்டு ஓடிட்டாலாம். She did not even stop. அவ ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ணல. when one of her glass slippers fell off her feet. அவ அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டுன்னு ஓடும்போது ஒரு ஸ்லிப்பர் என்னாச்சு, விட்டுட்டு போயிட்டாலாம். ஆனால் அவள் வெயிட் பண்ணவே இல்லையா, ஓடிட்டாலாம். அப்போ என்னாச்சு, ஜஸ்ட் as Cinderella was outside the palace gates. Cinderella பேலஸ் கேட்ஸ்க்கு வெளில ஓடிட்டு இருக்கும்போது the fairy spell were broken. எல்லா மேஜிக்கும் நின்று போச்சு. பாரு, கோச் என்னாச்சு, பம்கினா மாறி போச்சு, லிசார்ட் ஆயாச்சு, ரேட் வந்தாச்சு, ஒயிட் மைஸ் வந்தாச்சு, எல்லாமே மாறிடுச்சு. Fairy spell were broken and all her gifts turned back to what they were before. எல்லாமே திருப்பி பழையபடி மாறிடுச்சு. The prince ran after Cinderella. Prince ஓடி வராரா Cinderella பின்னாடி. But she was already out of sight. அவ எங்கனே தெரியலையாம், காணாம போயிட்டாலாம். As he was returning back to the palace, பேலஸ்க்கு திருப்பி வரும்போது with a heavy heart, ரொம்ப சேடா வந்தாராம் பிரின்ஸ். A bright sparkle caught his eyes. அப்போ அந்த படியில பேலஸ்குள்ள இவளை காணும்னு தேடிட்டு அவ இல்லைன்னொன்னே சோகமா அந்த படி ஏறும்போது என்ன ஆச்சு, ஒரு மின்னுன்னு ஒன்று கண்ணில் பட்டுதான். Bright sparkle caught his eye. The prince noticed the glass slippers that Cinderella had left behind. அவ விட்டுட்டு போன glass slippers நோட் பண்றாரு. He picked it up and vowed. அது கையில் எடுத்துன்னு என்ன சொல்றாரு, I will find the beautiful lady who owns this shoe for has won my heart. For she has won my heart. இந்த பியூட்டிஃபுல் யங் லேடி இதை போட்டிருந்தாலே அவளை நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாராம் பிரின்ஸ். A few days later, கொஞ்ச நாள் கழிச்சு, Prince had it proclaimed that he would marry the woman whose foot the glass slipper would fit perfectly. யாருக்கு இந்த கிளாஸ் செருப்பு பத்துதோ அவளை நான் என்ன பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாளாம். The princess men visited all corners of the kingdom. அப்போ இந்த பிரின்ஸோட ஆள்லாம் இருப்பாங்கல்ல, பிரின்ஸுக்கு நிறைய வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பிரின்ஸ் மென்லாம் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிங்டமையும் பார்ப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போய் they tried the glass slipper on the foot of every woman. எல்லா லேடிஸ் கால்லையும் போட்டு பார்க்குறாங்களாம், கேர்ள்ஸ் கால்லையும் போட்டு பார்க்குறாங்களாம். Every woman they met princes, duchess